உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஜூலை 12, 2026. இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். தென்னிந்திய இசைக்குயில் எஸ். ஜானகி அம்மா அவர்கள் காலமானார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரம். நாட்டின் பல பகுதிகளுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை. LPL 2026 தொடர் தொடங்க இன்னும் சில நாட்கள் மட்டுமே. அணிகள் தீவிர பயிற்சியில். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் புதிய சாதனையை பதிவு செய்தது. மத்திய கிழக்கில் பதற்றம் தொடரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தென்னிந்திய திரையுலகின் இசைக்குயில் புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ். ஜானகி அம்மா அவர்கள் காலமானார். அவருக்கு வயது 88. வயது முதிர்வு காரணமாக உடல்நலக்குறைவால் மைசூரில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். 6 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடிய அவர் இந்திய இசை உலகின் மிக சிறந்த பின்னணி பாடகர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். தேசிய விருதுகள் உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ள ஜானகி அம்மாவின் மறைவுக்கு இந்தியா முழுவதும் ரசிகர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஜானகி அம்மா உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய குரல் என்றென்றும் நம் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவரது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட வன்முறை மோதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசலை குறைப்பதற்கான புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. மூடப்பட்டிருந்த பழைய சிறைச்சாலையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2014ஆம் ஆண்டு மூடப்பட்ட கண்டி போகம்பர பழைய சிறைச்சாலையை மீண்டும் திறப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட பிறகு அங்கு கட்டம் கட்டமாக கைதிகளை மாற்றப்படுவார்கள் என்றும் சிறைத்துறை அறிவித்துள்ளது. அதேபோல் காலி, மகாமோதர பழைய மருத்துவமனையில் ஒரு பகுதியும் தற்காலிகமாக சிறை வசதியாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு புறநகரில் கடற்படை முகாமுக்குள் புதிய சிறைச்சாலை அமைக்கும் திட்டமும் அரசின் பரிசீலனையில் உள்ளது. அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம் சிறைச்சாலைகளில் நிலவும் கடுமையான நெரிசலை குறைத்து இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதாகும். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. பல மாவட்டங்களில் சுகாதார அதிகாரிகள் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் கொசுக்கள் பெருகும் இடங்களை அகற்றி சுகாதார வழிகாட்டலை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாட்டின் பல கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு நிலவக்கூடும் என வானிலை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மீனவர்கள் கடலுக்கு செல்லும் முன் சமீபத்திய வானிலை அறிவிப்புகளை கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் லங்கா பிரீமியர் லீக் LPL 2026 தொடர் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 8 வரை நடைபெற உள்ளது. தற்போது அனைத்து அணிகளும் இறுதிக்கட்ட பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். போட்டி அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் ஜஃப்னா, கண்டி, காலி, தம்புள்ளை மற்றும் கொழும்பு ஆகிய 5 அணிகள் கோப்பையை வெல்லும் நோக்கில் களமிறங்கியிருக்கின்றன. போட்டியில் ஜஃப்னா அணி மற்றும் காலி அணி மோத உள்ளன. இலங்கையின் முக்கிய கடல்சார் வர்த்தக மையங்களில் ஒன்றாக விளங்கும் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் இந்த ஆண்டில் வாகன கையாளுதல் மற்றும் சரக்கு சேவைகளில் புதிய சாதனையை பதிவு செய்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான கடல் வர்த்தகத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் பங்கு தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வாகனங்களை இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் மறு ஏற்றுமதி செய்யும் மையமாக இந்த துறைமுகம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. துறைமுகத்தின் செயல்திறனை மேலும் உயர்த்தும் நோக்கில் புதிய உபகரணங்கள், நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் சேமிப்பு கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சரக்குகளை விரைவாக கையாளும் திறனும் அதிகரித்துள்ளது.
இந்த வளர்ச்சி இலங்கையின் பொருளாதாரத்திற்கு அந்நிய செலாவணியை ஈட்டுவதோடு வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்க உதவும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் உலக கடல்சார் வர்த்தக வரைபடத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் முக்கியத்துவம் தொடர்ந்தும் உயர்ந்து வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ளதால் சர்வதேச கடல் போக்குவரத்து மற்றும் உலக எண்ணெய் சந்தையில் கவலை நிலவுகிறது. சமீபத்தில் இருதரப்புக்கும் இடையே மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இராணுவ நடவடிக்கைகளும் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் வளைகுடா நாடுகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பதற்றத்தை தணிக்க ஓமான் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. பேச்சுவார்த்தைகளை தொடர இருதரப்பும் விருப்பம் தெரிவித்தாலும் நிலைமை இன்னும் முழுமையாக சீராகவில்லை. இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபை அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாடுடன் செயல்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த பதற்றம் நீடித்தால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை, கப்பல் போக்குவரத்து மற்றும் பல நாடுகளின் பொருளாதாரத்திலும் தாக்கம் ஏற்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னிந்திய இசைக்குயில் எஸ். ஜானகி அம்மா அவர்கள் காலமானார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல கடலோர பகுதிகளுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். லங்கா பிரீமியர் லீக் தொடர் தொடங்கியுள்ள நிலையில் அனைத்து அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் வாகனம் மற்றும் சரக்கு கையாளுதலில் புதிய முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் மீண்டும் தொடரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் தயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்கள். உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். இந்த செய்தியை உங்களது நண்பர் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தயானி. நன்றி, வணக்கம்.